விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ பார்க்கறதா வந்திருக்கீங்க. படம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து நான் இருக்கிறதுலே லோவஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். நான் வந்து இந்த டேரக்டர் வந்து லக்கி பாஸ்கர் எடுத்திருக்காரு, அதனால வந்து சரி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி போல. இவர் வந்து கொடுத்த இன்டர்வியூஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வந்து கஜினி சூர்யாவை வந்து மைண்ட்ல வச்சுதான் எழுதினேன் அப்படின்னு போயிருப்பேன். ஓகே, கஜினி ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி அந்த ஒரு லவ் போர்ஷன், அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒர்க் ஆனது அந்த மாதிரி இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சிடல. என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்ல படம் டீசென்ட் வாட்சபிளா இருந்தா போதும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் ஆனா அதை விட நல்லாவே இருந்தது. நான் வந்து படம் பரவாயில்லையடா, நல்லா பண்ணிருக்காங்களே, எல்லாமே நல்லா வந்திருக்கு, எமோஷன்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்து வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் எப்போ அவங்க ஊட்டிக்கு போனாங்களோ அப்ப விழுந்ததுதான் படம். அதுக்கப்புறம் நாசர் வந்து நாசர் வந்து காப்பாத்தன்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நாசர் என்ன பாகுபலியே வந்தாலும் காப்பாற்ற முடியாத மாதிரி ஆயிடுச்சு அங்க படுத்தது. அதாவது நல்லா இருந்தது படம், ஸ்டார்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் சரி, அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் இது சொன்னது, ஏன் இந்த கேரக்டர்ஸ் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு எல்லாமே நல்லா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எமோஷனுமே நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. இன்டர்வல் தாண்டியுமே படம் கொஞ்சம் தூரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஊட்டி போனதுக்கு அப்புறம் தான் படம் படுத்துருச்சு. அதுல இருந்தா வந்து பெருசா ஒர்க் ஆகல. அதனாலதான் நிறைய பேர் நீங்க பாக்குற இன்டர்வியூஸும் சரி, சூர்யா ஃபேன்ஸே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் மொக்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் மொக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இதுதான் ரீசன். இந்த படத்துல வந்து பெரிய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். என்னது அப்படின்னா, லார்ஜர் தன் லைஃபா காமிச்சிருப்பாங்க. லைக் என்னன்னா வந்து இந்த படத்தை உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியாது மீன்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஃபேமிலி, லைக் ஒரு அம்பானி ரேஞ்ச். உங்களுக்கு சிம்பிள் டேர்ம் சொல்லணும் அப்படின்னா, ப்ரூஸ் வேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ப்ரூஸ் வேன் ஒரு பணக்காரன், அவனுக்கு நடக்கிற வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அப்படி காமிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவன் எவ்வளவு டேபுவான டாபிக், லைக் எப்படின்னா பேசாத டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணாலுமே நீங்க பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. ஓ, அவங்க லைஃப்ல நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிடுவீங்க. பட் இதுல நெகட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க பெருசா அந்த கதை கூட ரிலேட் பண்ணிக்க மாட்டீங்க. அதாவது எப்படின்னா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பார்த்த ரிவ்யூஸும் சரி, வெளில வந்து ஒப்பீனியன்ஸ், ஆடியன்ஸ் ஒப்பீனியனும் சரி, எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா வந்து சீரியல் மாதிரி இருக்கு. அதாவது நல்ல கலர் டோன்ல பண்ண சீரியல் மாதிரி இருக்கு, அதாவது நல்ல டைரக்டர், நல்ல ஆக்டர்ஸ் வச்சு பண்ண சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அக்செப்டபிள். ஏன் அப்படின்னா அதான் ரீசன். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரூஸ் வேற ஒரு ஆளுக்கு நடக்கிற மாதிரி காமிக்கிறதுனால எப்படி இருக்குன்னு அப்படின்னா, உங்களால அந்த படத்துல போக்கஸே பண்ண முடியாது. யாருக்கும் நடக்குது போடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதுதான் வந்து இந்த படத்தோட பிளஸும் ஒரு அந்த ஐ மீன் அந்த மாதிரி லார்ஜர் தன் லைஃபா காமிச்சதுல வந்து ஒரு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பட் ஆனா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, என்ன கேட்டா இது ஒரு பிளஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து எப்படி சொல்றது, டேரக்டர் நினைச்சிருந்தா ரிஸ்க் எடுத்திருக்கலாம். லைக் இதை வந்து லார்ஜர் இதுவா காமிக்காம லைக் ஒரு நார்மலா நடக்கிற மாதிரி, லைக் எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இது டோன் டவுன் பண்ணி அட்லீஸ்ட் 400 அளவுக்கு, 400 மீன்ஸ் அந்த ஹியூமர்னு சொல்ல வரல, அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லியும் பாக்குற கேரக்டர்ஸ் அதை வச்சு அந்த மாதிரி வச்சு கூட கதையை சொல்லியிருக்கலாம். பட் ஆனா டேரக்டர் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்படி சொல்ல போய் வேற ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ட்ரிகர் ஆகி ஐயோ எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களோ பயந்துதான் டேரக்டர் வந்து இல்ல கான்சியன்ஸா இந்த டிசிஷன் பண்ணிருக்காரு. இதை வந்து ஒரு பெரிய ஆளு பண்ற மாதிரி அவங்க லைஃப் நடக்கிற மாதிரி வச்சுட்டா அப்படின்னாதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பெருசா யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வேற இதுல இருந்து வெளி நாஷஸ் அதிகமா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்சியன்ஸா பண்ணிருக்காரு. அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மெயின் லீட் த ஒன் சூர்யா சாரை பத்தி பேசணும் அப்படின்னா, இதுலுமே வந்து சூர்யா சார் போட்டதுல ஒரு பிளஸ் மைனஸும் இருக்கு. ஆனா என்ன கேட்டா அப்படின்னா, இந்த படத்துக்கு சூர்யா சார் வேணாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, சூர்யா சார் ஆக்டிங் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது, பிச்சு தள்ளிட்டா அப்படி. அதுக்கப்புறம் சூர்யா சார் இருக்கிறதால நமக்கு தெரியும். அதாவது 42 வயசா இருந்தாலுமே பரவாயில்ல நீ சூர்யா சார் 42 60 இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட். பட் ஆனா நீங்க நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஒரு இதுவே இருக்காது. லைக் எப்படின்னா வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, பியூர் ஒயிட்டா இருப்பா. அப்படி அது நல்லவன்ல ரொம்ப நல்லவன், எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாரு, அதாவது நல்லது பண்ணா சொல்லி காமிக்க மாட்டாரு. யாராவது ஒண்ணு ஏதாவது சொன்னா அப்படின்னா இல்ல அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திருத்துவாரு. ரொம்ப நல்லவன்லயே நல்லவனா காமிச்சிருப்பாரு. இது வந்து ஏன் அப்படின்னா, நீங்க சூர்யாமே ஒரு ஆக்டரை கேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்படிதான் காமிச்சாகணும். ஒரு டாப் டயர்ல இருக்க ஒரு ஆக்டரை கேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க அவருக்கு வந்து ஷேடே கொடுக்க முடியாது. நீங்க அவருக்கு வந்து ஷேடே கொடுக்க முடியாது. லைக் லிட்டரலி வந்து அவர் வந்து பியூர் ஒயிட்டா தான் காமிக்க முடியும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆக்டரு. அவர் வந்து கொஞ்சம் கிரே கூட கேட்கல. லைக் ஒயிட்ல இருந்து கொஞ்சம் கம்மி ஒயிட் காமினா கூட மாட்டானுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா தான் காமிப்பானுங்க. அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு இந்த கதைக்கு. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ராம்காமுக்கு வந்து கேரக்டர் வந்து எப்பவுமே ஃபிளாவா இருந்தாதான்
உனக்கு அந்த கேரக்டருக்கு ஆர்க்குன்றது நல்லா பில்ட் ஆகும் ஃபியூச்சர்ல. இப்போ வந்து கேரக்டர் எடுத்தோடனே ரொம்ப நல்லவன் காமிச்சிங்க அப்படின்னா அவனை வச்சு எண்ட் ஆஃப் டேல பார்த்தா நல்லவனா இருக்கான்ற மாதிரி தான் இருக்கும். இதுவே ஃபிளாவா காமிச்சிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவனை எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது அந்த கேரக்டர் ஆர்க்கோட போய் நிற்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். அது வந்து சூர்யா சார் கேஸ்ட் பண்ணதால அது பெருசா டேரக்டர்னால இது பண்ண முடியல. அப்புறம் இன்னொன்னு, சூர்யா காஸ்ட் பண்ணிட்டோம், பெரிய ஹீரோ காஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது படமே வந்து எப்படின்னா ஓரளவுக்கு எப்படி சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல படுத்துருச்சு. அந்த ஊட்டி போனதுக்கு அப்புறம் படுத்துருச்சு. இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றது இன்னும் சோகம். அதாவது அதை கட் பண்ணி அப்படியே வெட்டிட்டு அந்த இதுவே தூக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஆக்டரை பத்தி பேசி இந்த ஆக்டரை பத்தி பேசல அப்படின்னா எல்லாம் கோச்சுப்பீங்க. ஒன் அண்ட் ஒன்லி மமிதா பைஜு பின்னிட்டாங்க. அதாவது என்னதான் வந்து இங்க நிறைய பேர் மமிதா ஹேட்டர்ஸ் இருக்காங்க. அவனுக்கு கூட வந்து அடுத்த பேம்னா இவங்க பிரியா மோகன் அவங்கள வந்து அடுத்த அவங்கள மாதிரி ஆக்கலாம் சொல்லிட்டு மீன்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முடியவே முடியாது. ஏன்னா வந்து பர்ஃபெக்ட் ஆக்டிங். அதாவது பிரேமலுல உங்களுக்கு தெரியவே தெரிய மாட்டாங்க. அதாவது பிரேமலுல நடிச்ச ரேணுவும் அதே மாதிரி டியூட்ல நடிச்ச குழல் இந்த படத்துல நடிச்ச மேடி, 3 பேருக்குமே வேரியேஷன் இருக்கும். லைக் இப்போ எப்படி சொல்றது, இப்போ மத்த நீங்க ரீசெண்டா எடுத்து வந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு த்ரிஷாலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிபில வந்து த்ரிஷாவும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்த பேர் என்ன, விடாமுயற்சி வந்து த்ரிஷா ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பெருசா அந்த கேரக்டருக்கு டிஃபரன்ஷியேட்டே இருக்காது. கருப்புல வந்த த்ரிஷா வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த 3 படத்துலயுமே வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நல்லா இருந்தது. என்ன செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பரா பில்ட் பண்ணிட்டு போனாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு படம் பார்க்கும்போது கடுப்பா இருந்தது. நான் நல்லாவே இன்வெஸ்டடா இருந்தேன் படத்துல. அது நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் பில்ட் பண்ணதும் சரி, செட் பண்ணதும் சரி, அதை எடுத்துட்டு போன விதமும் சரி, பட்டாம்பூச்சியோட சாங் பிளேஸ்மெண்ட்டும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதை அப்படியே கோட்டு விட்டுட்டு நீ இங்க வேணா வா வேற இடத்துக்கு கூட்டும் போறேன் அந்த மாதிரி வேற இடத்துக்கு அப்படியே கூட்டும் போயிட்டானுங்க. அது வந்து அது ஓகே, தேவைதான் உங்களுக்கு. அது எப்படி சொல்றது, அந்த கான்ஃபிளிக்டும் இல்ல அப்படின்னா படம் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் பீட் மாதிரி இருந்திருக்கும். அந்த கான்ஃபிளிக்ட் வேணும், பட் ஆனா அந்த கான்ஃபிளிக்ட பெட்டரா ஹேண்டில் பண்ணிட்டு தான் சொல்ல வரேன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மமிதா வந்து அது அந்த கான்ஃபிளிக்ட்ல மமிதா இன்னும் இன்வால்வா இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட கெஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் ஆஃப் தி டே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்ல படம் தான். என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொன்னாலுமே டைரக்டர் வந்து நல்லாவே இது பண்ணியிருந்தார். நீங்க போய் படம் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து வர்த்து தான். அது உங்க கொடுத்த காசுக்கு வர்த்தாதான் இருக்கும். டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆக மாட்டீங்க. ஓவராலா படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் இருக்கும். அங்கங்க சீன்ஸ் சூப்பரா ஒர்க்கே இருக்கும். இன்டர்வியூ சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வியூ சீன் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த நாசர் சீனும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா டைம் இருக்கு, உங்களுக்கு போர் அடிக்குது, ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு, ஒரு சும்மா டைம் பாஸுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்தை போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்காது, டைம் போற தெரியாது. போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கும். எனக்கு இந்த படம் டீசெண்டாவே ஒர்க் ஆச்சு. ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஒண்ணுமே இல்லாம தான் போனேன். படம் எனக்கு சுமாரா ஒர்க் ஆனா போகணும் அப்படின்னு தான் போனேன். ஆனா நல்லாவே ஒர்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல அப்படி இப்படி சொதப்பிட்டு கடைசியில ஓரளவுக்கு டீசெண்டாவே முடிச்சுட்டாங்க. அப்புறம் மியூசிக்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தெரியுது சாய பெங்கர் எவ்வளவு பெரிய சேவியரா இருந்திருக்காரு போன படத்துல அப்படின்னு. லைக் தெரியுது நல்லாவே. ஜி பிரகாஷ் வந்து தெரியல, ஜி பிரகாஷ் தான் இவ்வளவுதான் போட்டிருக்காரா இல்ல டைரக்டர் வந்து அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருக்காரா அப்படின்னு. உங்களுக்கு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது எதுவுமே நிக்காது உங்களுக்கு மண்டைக்குள்ள. ஒரே அந்த பாட்டு மட்டும் தான் நிக்கும், வேற எதுவுமே உங்களுக்கு பெருசா மண்டையிலே நிக்காது. உங்களுக்கு வந்து இந்த கதை, இந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் தான் இருக்கும். தவிர மியூசிக்ன்ற மறந்துருங்க. யாராவது சொன்னாதான் தெரியும், ஓ ஓகே ஜி பிரகாஷ் படம் அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த மாதிரிதான் இருக்கு. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கருத்து பெட்டியில சொல்லிட்டு போங்க.